தமிழகத்தில் வறட்சி பாதிப்பு குறித்து ஆய்வு நடத்த வந்திருக்கும் மத்திய குழு டெல்டா மாவட்டங்களில் நிலைமையை பார்வையிட்டு வருகிறது. இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் காதர் உசைனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். காதர் உசைன், தற்போது எந்த பகுதியில் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது? அதாவது கார்த்திகேயன், தற்பொழுது இந்த மத்திய குழுவினர் கோவில்பத்து அப்படிங்கிற பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு தற்பொழுது புதுப்பட்டினம் அப்படிங்கிற பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடிகள் என்பது முழுமையாக டெல்டா மாவட்டங்களில் இல்லாமல் போய்விட்டது. காவிரியில் போதிய அளவுக்கு தண்ணீர் இல்லாதன் காரணமாகவும் போதிய அளவுக்கு மழை இல்லாதன் காரணமாகவும் இந்த ஆண்டு குறைந்த அளவே மேட்டூரில் தண்ணீர் இருந்ததன் சூழ்நிலையும் மேட்டூர் அணை சம்பா சாகுபடிக்காக திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட சம்பா சாகுபடிக்கு திறக்கப்பட்ட தண்ணீர் என்பது 1 மாதத்திற்கு கூட முழுமையாக சேரவில்லை. போதுமான அளவு எதிர்பார்த்த அளவிற்கு மழையும் பெய்யாதன் காரணமாக செய்யப்பட்ட சம்பா சாகுபடி அனைத்துமே காய்ந்து கருகி வருகின்றன. இந்த காய்ந்த பயிர்களை கண்டு இதுவரை டெல்டா மாவட்டங்களில் சுமார் 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல இந்த காய்ந்த பயிர்களை மாடுகளை விட்டு மேய்த்தும் விவசாயிகள் வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏகப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதாவது என்ன கோரிக்கைனா, தமிழகம் முழுவதும் வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும். அதே போல விவசாயிகளுக்கும் உயிரிழந்த விவசாயிகளுக்கும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வச்சாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக அரசு ஒரு குழு அமைச்சு அந்த ஆய்வுல தமிழகம் முழுவதும் வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவித்து அது தற்பொழுது அந்த குழு உடனடியாக நிவாரணம் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மத்திய அரசு ஒரு குழு அமைத்து பார்வையிடுவதற்காக இந்த தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு வந்தாங்க. இதுல தஞ்சை மாவட்டத்தில் கோவில்பத்து, புதுப்பட்டினம், மேலூர், சொக்கனாவூர் பகுதியில் ஆய்வு செய்த இவர்கள் பின்பு மத்தியத்திற்கு மேல் திருவாரூர், நாகப்பட்டினம் பகுதிகளில் ஆய்வு செய்திருக்காங்க. இந்த குழுட்ட இங்க கூடியிருக்கிற விவசாயிகள் என்ன கேட்டறிஞ்சாங்க, என்ன கோரிக்கை வச்சாங்கன்னு கேட்போம். இந்த தஞ்சை மாவட்டத்தில் ஆய்வு செஞ்ச குழுட்ட நீங்க என்ன கேட்டறிஞ்சு என்ன கோரிக்கை வச்சீங்க? மத்திய குழு இன்னைக்கு பார்வையிட்டு இருக்கு. முதல்ல தமிழ்நாடு முழுவதும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவிக்கணும். ஏன்னா தென்மேற்கு பருவமழை இல்லை, வடகிழக்கு பருவமழை இல்லை, நிலத்தடி நீரும் வற்றி போயிடுச்சு. அதே மாதிரி இந்த சூழ்நிலையில் உடனடியாக வறட்சியை பாதித்த மாநிலம்னு அறிவித்து தேசிய பேரிடர் மேலாண்மை மையம் அவங்ககிட்ட இன்னும் ஒரு சல்லி காசு நமக்கு வரல, உடனடியாக அந்த நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணுங்கிற கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி காவிரி டெல்டா ஒரு வரலாறு காணாத பஞ்சத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக 5 போகம் குறுவை சாகுபடி இழந்து இந்த ஆண்டு சம்பா சாகுபடி செய்யலாங்கிற நம்பிக்கையில் நாங்கள் சாகுபடி பண்ணோம். செப்டம்பர் 20 மேட்டூர்ல தண்ணி தந்தாங்க. அதுக்கு பிறகு தண்ணி தரவே இல்லை. நாங்க இருக்கிறவங்க பூரா அவங்க நகை நட்டு பாத்திரம் எல்லாத்தையும் அடகு வச்சு தனியார்ட்ட கடன் வாங்கி சாகுபடி பண்ணியிருக்கோம். இப்போ பிபிடி உதாரணமா அது நட்டவங்க நாங்க கிட்டத்தட்ட 150 நாள் போயிருக்கு. 100 நாள் வரைக்கும் தண்ணி ஏதோ நாங்க மேனேஜ் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு ஆத்துல ஊத்து போட்டு இந்த ஓசு மூலமா டீசல் மோட்டார் மூலம் வச்சு தண்ணி பாய்ச்சிருக்கோம். எல்லாமே கருகி காஞ்சி போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில எங்களுக்கு இந்த இழப்புக்கு ஏக்கருக்கு எங்களுக்கு செலவா இருக்கிறதுக்கு ஏக்கருக்கு 25,000 நஷ்டஈடு கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்க நிவாரணம் போதாங்கிற கோரிக்கை வச்சிருக்கோம். நீங்க வச்ச கோரிக்கைக்கு அந்த மத்திய குழு என்ன விடை சொன்னாங்க? மத்திய குழுவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் அதை அணுகிறோம். நிரந்தர தீர்வாக நாங்கள் வலியுறுத்தினது காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நதிநீர் ஒழுங்காட்டு குழுவையும் அமைக்கணும். ஏன்னா வருஷம் நாங்கள் கெஞ்சி யாசகம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதை வச்சுட்டா எங்களுக்கு நிரந்தரமா தீர்வு கிடைக்குங்கிற கோரிக்கை வச்சோம். அதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இழப்பீடு கொடுக்கறது சம்பந்தமாகவும் நாங்கள் அதுக்கான உரிய ஆவண நடவடிக்கை எடுக்கிற ஒரு மனிதாபிமானத்தோட மனித நேயத்தோட உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு தரேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது தற்பொழுது பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு எவ்வளவு நிவாரணம் வேணும், உயிரிழந்த விவசாயிகளுக்கு எவ்வளவு, விவசாய தொழிலாளர்கள் எவ்வளவு வேணும் எதிர்பார்க்குறீங்க? விவசாயிகள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000, அதோட 25,000 நட்ட விவசாயிகளும் நடாமல் தரிசா போட்டிருக்க விவசாயிகளும் அதே போல நாற்று போட்ட விவசாயிகளுக்கும் அந்த இழப்பீடு எல்லோருக்கும் பரவாயில்ல கிடைக்கணுங்க. ஏக்கருக்கு 25,000 அனைவருக்கும் கிடைக்கணும். அதே போல உயிரிழந்த குடும்பங்கள் 17 பேர் தான் அரசாங்கம் சொல்லியிருக்கு. அது இல்லை, ஒட்டுமொத்தத்தில் 150 பேர் 120 பேர் வந்திருக்காங்க. அனைத்து விவசாயிகளுக்கும் ஏக்கருக்கு ஒரு விவசாயிக்கு 3 லட்சம் ரூபாய் அனைத்து பேருக்கும் அரசாங்கம் இழப்பீடு கொடுக்கணும். அதே போல இன்னைக்கு மத்திய அரசுல நம்மளுடைய மத்திய குழு இன்னைக்கு பார்வையிட்டு போயிருக்கிறவங்க நான் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல எங்களுடைய கருத்துக்களாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலையும் கூட்டுறவு வங்கியிலையும் வாங்கின கடனை அத்தனையும் முழுமையாக தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி எங்களுடைய கோரிக்கை வச்சிருக்கோம். அவங்க உடனடியாக நாங்கள் அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது தற்போதுள்ள சூழ்நிலையில் மீண்டும் சாகுபடியை மேற்கொள்ள வேண்டும் என்றால் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும். உடனடியாக அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்து நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. கார்த்திகேயன், காதர் உசைன், ஏற்கனவே தமிழக அரசு தரப்பில் வறட்சி பாதித்த மாவட்டங்கள் அப்படிங்கிற பட்டியல் குறித்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு வறட்சி பாதித்த பகுதிகள் இவைதான் வறட்சி பாதித்த பகுதிகள் அப்படிங்கிற ஒரு ஆவணம் தமிழக அரசு தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மத்திய குழுவின் இந்த ஆய்வின் முக்கியத்துவம் என்ன?
அதாவது தமிழக அரசு வறட்சி பாதித்த பகுதி அப்படின்னு அறிக்கை வந்து தாக்கல் செய்திருந்தாலும் கூட மத்திய அரசு வந்து ஒரு குழு அமைத்து பார்வையிட்டு உண்மையிலே பாதிக்கப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்த பின்னரே இந்த முடிவு என்பது எடுக்கப்படும். அதற்காகவே இந்த குழு வந்து இந்த டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்ய வந்தது. அந்த குழுவிட்ட வந்து இந்த விவசாயிகள் தங்களுடைய பாதிப்பு குறித்து முழுமையாக எடுத்து சொல்லியிருக்காங்க. பத்மபிரியா, இந்த எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம தமிழக அரசு வந்து வறட்சி பாதித்த பகுதியை அறிவித்தாலும் அவர்கள் அறிவித்த நிவாரணம் என்பது போதாது. ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும், அதே போல கரும்புக்கு டன்னுக்கு 40,000 வழங்க வேண்டும் அப்படிங்கறத கோரிக்கை வச்சிருக்காங்க. பத்மபிரியா, எத்தனை பேர் கொண்ட அதிகாரிகள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறாங்க? அந்த அதிகாரிகள் குழு ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறார்களா அல்லது பகுதி பகுதியாக பிரிந்து இந்த ஆய்வு நடத்தப்படுகிறதா? அதாவது கார்த்திகேயன், இந்த தேசிய கூட்டுறவு மேலாண்மை கழக நிர்வாக இயக்குனர் வசுதா மிஸ்ரா, அதே போல தீனாநாத், அமித் குமார் மற்றும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர், தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட வருவாய் அலுவலர்கள், வேளாண் அதிகாரிகள் உள்ள 10 பேர் கொண்ட குழு வந்து தஞ்சை மாவட்டம் முழுவதும் ஆய்வு செய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் வந்து ஆய்வு என்பது ஒரு சில பகுதிகளில் மட்டுமே நடக்கிறது. அதாவது தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை 4 இடங்களில் மட்டுமே இந்த ஆய்வு என்பது நடக்கிறது. ஆனால் இந்த ஆய்வு என்பது முழுமையாக நடைபெறவில்லை. பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் காண்பிக்க வேண்டும் என்ற ஒரே நாளில் வந்து தஞ்சை மாவட்டம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வந்து ஆய்வு செய்தால் இவர்களுக்கு வந்து அனைத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் பார்வையிட முடியாது. உடனடியாக அனைத்து பகுதிகளிலும் சுற்றி அழைத்து இவர்களுக்கு பாதிக்க வேண்டும், அது அனைத்து விவசாயிகளிடம் உண்மையாக கேட்டறிய வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமா கோரிக்கையா இருக்கு. கார்த்திகேயன், காதர் ஹுசைன், ஒரே நாள் தான் ஆய்வு நடைபெறுது, ஒரு சில பகுதிகளில் தான் ஆய்வு நடைபெறுவதாக நீங்க சொல்றீங்க. இந்நிலையில் இந்த குழுவினருக்கு விவசாயிகளின் நிலை குறித்த ஆழமான புரிதலை ஏற்படுத்துவதற்காக புகைப்பட கண்காட்சிகளுக்காவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? அதான் ஒரு சில பகுதியில் வந்து அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட வயல்களையும், அதே போல அந்த வறட்சி வெடிப்பூட்டு இருக்க இடத்தையும், அதே தண்ணி இல்லாத ஏரிகள் உள்ளிட்ட பகுதிகளை புகைப்படமாக எடுத்து ஆங்காங்கே காண்பித்து வருகிறார்கள். அதே போல ஒரு இடத்தில் காண்பித்தாலும் பல பகுதிகளில் இருந்து பாதிக்கப்பட்ட பயிர்களை எடுத்து வந்து அவர்கள் ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதை வச்சு இந்த பகுதியில் இந்த பயிர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. பத்மபிரியா,